டிஎம்கேவில் ஓபிஎஸ் போனார்னா யாருக்கு ப்ராஃபிட்னா டிஎம்கேவுக்கு செம்ம ப்ராஃபிட். சவுத் தமிழ்நாட்டில் செம்மையாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறது வரும். பட் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன ஒரு பாதிப்பு ஏற்படும்னா, ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு பார்ட்டியில் அவர் இத்தனை வருஷமாக பண்ண எல்லா பேருமே வந்து பார்த்தோம்னா அவருக்கு எதிராக வந்து மாறிடும். அவருக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் அலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். பட் ஆனால் அவர் சேஃப் ஜோனில் தான் இருப்பார். எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக சிஎம் ஸ்டாலினை போய் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தாரு. இதில் என்ன சொன்னார் அப்படின்னா, அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து வச்சு போயிருக்கிறாரு அந்த கருத்தை முன்னிறுத்தி. பட் உள்ளே போய் எதுக்காக இவர் இவ்வளோ அவசரமாக போய் பார்த்தார்? அதுக்கு காரணம் ஏன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. செப்டம்பர் 5 மதுரையில் செப்டம்பர் 4 மதுரையில் மாநாடு பெரிய லெவலில் நடக்க போகுது. அதில் ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த கட்சி டிவிகே விஜய் கூட அவர் கூட வந்து போயிடக்கூடாது. அப்படி போயிட்டா விஜய் அவர்களோட கட்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிடும். அப்படிங்கிறதுக்காக அவசரமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் போய் வந்து சிஎம் ஸ்டாலினை பார்க்குறாரு. அங்கேருந்து ஒரு அழைப்பு வருது, இங்கேருந்து இவரும் போகிறாரு. போயிட்டு ஒரு டாக்ஸ் போயிருக்கு. இதில் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் அவரோட கட்சிக்கு 5 சீட்டு தரதாகவும், அதாவது 5 எம்எல்ஏ சீட்டு தரதாகவும், அதே மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து தரப்போவதாகவும் ஒரு டாக்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஏன்னா எவ்வளோ வந்து கெஞ்சி பார்த்தார் ஓபிஎஸ் அவர்கள். இந்த மாதிரி வந்து அந்த ஒன்றிணைந்த அதிமுகவில் வந்து பயணிக்கணும், திரும்ப வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு இபிஎஸ் அவர்கிட்ட வந்து எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. பட் இபிஎஸ் அவர்கள் எந்த காலத்திலும் நான் வந்து ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் வந்து கடும் கோபம் அப்படிங்கிறது வந்தது அவருக்கு. அடுத்தபடியாக அட்லீஸ்ட் பிஜேபியோட என்டிஏலையாவது நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு எப்படியாவது மோடிஜியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விண்ணப்பத்தை தெரிவிக்கிறாரு. அதுக்கும் வந்து உள்ளுக்குள்ளே இபிஎஸ் அவர்கள் சைட்லேருந்து யாருமே வந்து ரெஸ்பான்ஸே பண்ணலை. இதில் வந்து போடா, நான் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கோபம் வெறுத்து போய் இப்போ ஃபைனலாக கட்சி ஓப்பன் பண்ணி, ஆக்சுவலாக டிவிகே கூட தான் வந்து ஓபிஎஸ் அவர்கள் ட்ராவல் பண்ணுறதா ஒரு பேச்சு இருந்துச்சு. டிவிகே கூட போவார், ஏன்னா விஜய்க்கு வந்து ஆதரவுலாம் வந்து தெரிவிக்கிறாரு. பட் இப்போ அவசரமாக போய் மீட் பண்ணது என்னென்னா, பட் சப்போஸ் இந்த அலைன்ஸ் வந்து மிஸ் ஆச்சுன்னா, இல்லை சிஎம் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார், நான் போய் ஒரு மரியாதை தெரிவிக்கிறதுக்காகவும் ஆறுதல் தெரிவிக்கிறதுக்காகவும் நான் போய் பார்த்தேன் அப்படின்னு கூட சமாளிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலுமே அவர் வந்து டிவிகே பக்கம் தான் போகிறதா வந்து ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த டெசிஷன் வந்து எனக்கு ஒரு வடிவேலு காமெடி ஒன்று இருக்குது. வடிவேலு சாரும் அல்வாவாசும் வந்து போயிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட போவாங்க. அப்போ அல்வாவாசு என்ன பண்ணுவார், பர்ஸை ஒன்று பார்ப்பார். வடிவேலு வச்ச அவர் வச்ச பர்ஸையும் ஸ்டாலின் அவர் வச்ச பர்ஸையும் பார்ப்பார். ஸ்டாலின் அவர்கள்ன்றவர் அந்த ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருப்பார், அவரோட பர்ஸை பார்ப்பார். அதில் பார்க்கும்போது அந்த ஆப்போசிட்டில் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது அல்வாவாசை யோசிப்பார், இந்த பர்சன் நம்ம அடித்தோன்னா இதில் ஒன்றுமே கிடையாது, மாட்டினா எலும்பு இது பண்ணிவிடுவாங்க. அந்த பக்கம் பார்த்தா தாடிக்காரன் ஒரே 500 தாளாக வச்சுருக்கான், மவனை செம்மையாக செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அப்படி தான் யோசிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா டிவிக்கே வந்து ஒரு புது பார்ட்டி, அவங்க என்ன மாதிரி ஓட் பேங்க் இருக்குது, என்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டன் கிடைக்கும், வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இது மாதிரி அவருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓபிஎஸ் அவர்களுக்கு. ஸோ அந்த ஒரு ஃபியரில், ஒரு இன்செக்யூரிட்டியில் தான் சரி அடிக்கிறதா அடிக்கிறோம், நல்லா 500 தாளாக இருக்கிற பர்ஸாக அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த காமெடி தான் வந்து ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் வேணால் பண்ணி ஒரு வேளை டிஎம்கே கூடயோ வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா சப்போஸ் அதுதான் முன்ன சொன்ன மாதிரி தான், டிஎம்கே கிட்ட ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறது அப்படிங்கிறது, ஓபிஎஸ் அவருக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேர் வரலாம். பட் ஏன்னா அம்மாவுக்கும் அதிமுகவுக்கும் வந்து அவர் அம்மாவுடைய ஒரு விசுவாசி கிடையாது, அதிமுகவுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டார் அப்படிலாம் விமர்சனம் வச்சாலும் அவர் சேஃப் ஜோன், அவரும் சேஃப் ஜோன், அவர் பையனும் சேஃப் ஜோன். வரக்கூடிய அடுத்தடுத்து வர நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகும், எம்எல்ஏ எலெக்ஷனில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மினிஸ்ட்ரியும் கிடைக்கும். ஒரு வேளை டிஎம்கே வின் பண்ணாங்க இந்த அலைன்ஸில் அப்படின்னா. இதை தாண்டி இன்னொரு மேட்ருன்னா, டிஎம்கேவுக்கு சவுத் அந்த மதுரை, ராமநாதபுரம் அந்த பெல்ட்டில் இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு டஃப் கொடுக்கறதுக்கும் வந்து இது பெரிய ஒரு யூஸ் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலுமே பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்களுக்கும் சரி ஒரு பெரிய அவரோட இது வந்து சேஃப் தான். எப்படி பார்த்தாலும் அவருக்கு வந்து ஒரு சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃப் ஜோனில் விளையாடிட்டு இருக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேவோட அந்த அலைன்ஸில் தொடருவாரா, இல்லை விஜய் அவர் பக்கம் வருவாரா, இல்லை என்ன தான் பண்ண போகிறாரு, இல்லை கட்சி ஸ்டார்ட் பண்ணி போவாரா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து சேகர்பாபு ஒரு மாதிரி வந்து போயிடுவாரா டிஎம்கேல. இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது வந்து தமிழ்நாடு அரசியலில்
ஒரு சாதாரண விஷயம்தான். ஏன்னா முன்ன சொன்ன மாதிரி அவரே சொன்ன மாதிரி அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. எம்ஜிஆர் அவர்களுடைய ஆதரவாளர்களே நிறைய பேர் டிஎம்கேல வந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி ஆர்எம் வீரப்பன், அது மாதிரி இந்த திருநாவுக்கரசர், இது மாதிரியான ஆட்கள்லாம் வந்து பார்த்தோம்னா முன்னாடி காலத்தில் வந்து போயிருக்கிறாங்க. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வளோ பேர் பார்க்குறோம். ஸோ இங்கேருந்து அங்கே வரதும், அங்கேருந்து இங்கே போகிறதும். ஸோ அது மாதிரி வந்து நிறைய பேர் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு போய் இன்றைக்கி டாப் பொசிஷனில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமே, இது வந்து என்ன மாதிரியான ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு இந்த வீடியோ, ஸோ ஓபிஎஸ், டிஎம்கே இவங்களோட இந்த ஒரு சந்திப்பு, இதை பற்றின உங்களோட கருத்துக்கு என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.